நடிகர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா அதிகாரப்பூர்வமாக விவாகரத்து பெற்றுள்ள நிலையில் அவர்களது பிள்ளைகள் யாருடன் வாழ்வார்கள் என்பது தொடர்பான தகவல் வெளியாகியுள்ளது. நடிகர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் கடந்த 2008ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார்கள். இந்த தம்பதிக்கு யாத்ரா, லிங்கா என 2 மகன்கள் உள்ளனர். 18 ஆண்டு கால திருமண வாழ்க்கைக்கு பின் இருவரும் பிரிந்து வாழ முடிவெடுத்து 2022ஆம் ஆண்டு விவாகரத்து பெற இருப்பதாக அறிவித்தார்கள். விவாகரத்தை அறிவித்த பின் இருவரும் தனித்தனியாக வசிக்க தொடங்கினர். அதே நேரம் மகன்களின் பள்ளி விழாக்களில் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இருவரும் ஒன்றாக கலந்து கொண்டனர். இதனால் இவர்கள் மீண்டும் சேர்ந்து விடுவார்கள் என்று ரசிகர்கள் நம்பினார்கள். இந்த நிலையில் இவர்களது விவாகரத்து வழக்கை விசாரித்து வந்த சென்னை குடும்பநல நீதிமன்றம் நேற்று தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்துக்கு அதிகாரப்பூர்வமாக விவாகரத்து வழங்கியது. சட்டப்பூர்வமாக இருவரும் விவாகரத்து பெற்றுள்ள நிலையில் இவர்களது மகன்களான யாத்ரா மற்றும் லிங்கா யாருடன் இருக்க போகிறார்கள் என்கிற கேள்வி ரசிகர்கள் மத்தியில் எழுந்தது. இதுகுறித்து தற்போது வெளியாகியுள்ள தகவலின்படி தனுஷ், ஐஸ்வர்யா தங்கள் 2 மகன்களை பேரண்டிங் முறையில் வளர்க்க முடிவெடுத்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. கொஞ்ச நாட்கள் தந்தையிடமும் கொஞ்ச நாட்கள் தாயிடமும் குழந்தைகள் சுழற்சி முறையில் இருப்பார்கள் என்றும் இருவரது கல்வி மற்றும் இதர பொருளாதார ரீதியான பொறுப்புகளை 2 தரப்பினரும் சமமாக பகிர்ந்து கொள்வார்கள் என்றும் கூறப்படுகிறது. தங்களது விவாகரத்து முடிவு தங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தில் எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதற்காக இந்த முடிவை தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா எடுத்துள்ளதாக தெரிகிறது.